வருஷம் எங்க அம்மா வீட்டுக்கு போற கடையில அவ 10க்கு மேல கம்ப்ளைண்ட் சொல்லியாச்சு. பார்த்தீங்களா மக்களே, இதெல்லாம் என்னைய நினச்சி நீ பெருமைப்படணும் தெரியுமா? அப்போ உன் பிள்ளைய நான் காலையில் கூட்டு போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் ஊர் சுற்றிட்டு வரேனே சில நேரம். அப்போ எனக்குலாம் நீ அவார்டு தரேன்டாமா? சரி, நம்ம வந்து சொல்ல வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா? உங்கள் கமெண்ட்ஸுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ண போகிறேன் மக்களே சரியா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னா, அது என்ன கோயிலுக்கு போயிட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு இப்போ ஹேர் ஸ்டைல்லாம் வேற இப்படி மாற்றிட்டு விஜயக்கா அப்படியே மாறிட்டேனா ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கான்னு ஒரு கமெண்ட். ஆமாம், நான் வந்து ரொம்ப சீன் போடுறேன்னா என்ன மக்களே, நீங்கள்லாம் இப்படி பேசலாமா சொல்லுங்கள்? விஜயக்காலோட கேரக்டர் என்றைக்குமே மாறாது, தோற்றம் வேணா மாறும் இல்லை மாறி தான் ஆகணும். ஏன்னா நான் அப்படிப்பட்ட படிப்பு தான் படிக்கவும் செய்கிறேன் சரியா? நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு டீசெண்டாக நான் படிக்கிறத நானே பண்ணிக்கிட்டாதான் என்னையை நம்பி 4 கஸ்டமர் வருவான். நீங்கள் சொல்கிறது நியாயமா மக்களே? சீன் போடுறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப சீன் போடுறீங்களா? பார்த்தீங்களா, வெளியே பார்க்க தான் டீசெண்டாக இருக்கும், வாயை திறந்தா குப்போம். விஜயக்கா என்றைக்குமே மாறமாட்டா, இந்த கேரக்டர் என்றைக்குமே மாறாது. நான் இவ்வளோ மக்களை உங்களை 1.5 லட்சம் பேரை நான் சேர்த்து வச்சுருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களை மிஸ் பண்ணிடுவேனா சொல்லுங்கள்? அதனால் விஜயக்கா என்றைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் மாற்றம்லாம் வராது சரியா? இதே மாதிரி என்றைக்கும் இருப்பேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நெக்ஸ்ட் கமெண்ட், நாகேஷ் அக்காவும் ஆசா அண்ணியும் ஹோம்லி லுக்கா சிம்பிளா அழகாக இருக்காங்களாம். எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. நான் மட்டும் கொஞ்சம் ஓவராக பண்ணுறேன் போல். சரி இருந்துட்டு போட்டு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என் வீட்டில் என் அண்ணன் தம்பிக்கு ஒரு பொட்டு வச்சா கூட பிடிக்காது, ஒரு கண்மை போட்டா கூட பிடிக்காது, லிப்ஸ்டிக் போட்டா கூட பிடிக்காது என் அண்ணன் தம்பிக்கு சரியா? நான் இந்த வீட்டில் இருந்த அண்ணன் தம்பிக்கு இல்லை, தம்பிக்கு இல்லை, என் அண்ணனுக்கும் பிடிக்காது. இன்னைக்கு இப்போ மாறிக்கிட்டான், மணி அண்ணன் வந்து இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டான். பட் என் அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே வந்து லிப்ஸ்டிக் போடுறதோ கண்மை வைக்கிறதோ பிடிக்காது. அப்போது கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் வீட்டில் இருக்கும்போது நான் அப்படி தான் இருந்தேன். அவனுங்க சொல்கிறது மாதிரி தான் நான் இருந்தேன். லிப்ஸ்டிக் போடல, நான் கண்மை போடல, ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டேன், எல்லாமே நான் பண்ணேன். இப்போது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். நான் ஒவ்வொரு நாளும் நான் சேஞ்ச் ஆகுறது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். நீ இப்படி பண்ணு, அந்த பொண்ணு இப்படி பண்ணுதுல, நல்லா இருக்குல்ல. நான் சொல்லுவேன், நம்ம பொண்ணு தான் வளர்ந்துட்டே வருதுல்லப்பா, ஃபுல்லாக வயசுக்கு வர டைம் பெரிய பிள்ளையா வளர நம்ம ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா அவர் சொல்லுவார், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மூர்த்தி என்ன டைலாக் என்ன தெரியுமா? பிள்ளை ஒரு வயசு வந்து அவ ஆசைப்பட்டதை அனுபவிச்சுக்கிடுவா, நீ பிள்ளைக்காண்டி நீ ஆசைப்பட்டதை இழந்துருவாள்ல, அதனால நீ அனுபவி. இது வந்து அவருக்கு டைலாக். இது அடிக்கடி என் வீட்டுக்காரர் சொல்லுவார், பிள்ளைகள் வளர்ந்தா அவங்கவுங்க சந்தோஷத்தை அவங்க பார்த்துப்பாங்கம்மா, ஆனா உன் சந்தோஷம் நீ பிள்ளைங்களுக்காக நீ எதெல்லாம் இழக்கிறியோ அதெல்லாம் பின்னாடி உனக்கு அனுபவிக்க முடியாது, அதாவது அந்தந்த வயசுல அனுபவிக்கணும், அதனால நீ என்ஜாய் பண்ணு, நீ ஏன் அண்ணன் தம்பின்னு இன்னும் பார்த்துட்டு இருக்க அப்படின்பாரு அவரு. ஆனா நான் என்ன பண்ணாலும் அண்ணன் தம்பிக்கு இப்பவும் பயப்படுவேன். நீங்க நினைப்பீங்க அவ தலையை விரிச்சு போட்டுட்டு இருக்கா, லிப்ஸ்டிக் போடுறாள், ஆனா நான் எவ்வளவு திட்டுவாங்க தெரியுமா அண்ணன் தம்பி முன்ன? அதெல்லாம் வீடியோ எடுத்து போட மாட்டேன், நான் திட்டு வாங்கதெல்லாம் எடுத்து போட மாட்டேன் பார்த்துருங்க. அதனால தான் உங்களுக்கு அது தப்பா தெரியும். என்ன ஒன்று, ஏன் இவங்க எல்லாரும் ஹோம்லி லுக்காக இருக்காங்கன்னா அது என் அண்ணன் தம்பிக்கு பிடிக்காது சரியா? என்ன வீட்டில் எப்படி வச்சுருந்தாங்களோ அது மாதிரி இப்போ வந்திருக்க பொண்டாட்டியே வச்சுக்கிட்டானுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருமா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவளுகளும் 2 பேரும் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன், தம்பிக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன்னு அவங்களும் அவங்க கேரக்டரை மாற்றிக்காமல் இருக்காங்க சரியா? நான் வெளியில் போய் என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தானே என் மாப்பிள்ள எனக்கு கஞ்சி ஊற்றுவார். நீங்கள் என்ன நினச்சிருக்கிய? இஷ்டத்துக்கு விஜயக்காலுக்கு வேறு பேரெல்லாம் வைக்கிறிய, சரி வச்சுட்டு போங்க, நல்லா இருந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் கமெண்ட், வட்டில் இந்த நம்ம பப்பில் வந்து ஒரு முந்தானத்துன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வீடியோவில் வந்துட்டு பப்புளு வந்து முந்தின நாள் நைட்டு கால் பண்ணி நாகேஷ்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காண்டி அவள் ஃபோன் அடித்தா. அப்போ அந்த ஃபோனை அடித்ததில் நாகேஷ் தான் கேட்குறா, நீர் சும்மா என் பிள்ளைய அடிப்பீரோ அப்படின்னு சொல்லி நாகேஷ் தான் கேட்டா. இதுலேயே தெரியுதா உங்களுக்கு என் மேலே எவ்வளோ வஞ்சகம் இருக்குன்னு? கேட்டது நாகேஷ். நீங்கள் கேட்குறிய வான் பிள்ளைய அடித்தா மட்டும் உனக்கு இவ்வளோ கறிக்கும், ஆனால் லிவியாவி அப்பா அடிக்கும்போது மட்டும் இங்கே எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தியேன்னு கேட்க பேசுனது அவ. கடவுளை, எனக்கு என்ன சொல்லனே தெரியல. இந்த சோசியல் மீடியாங்கிறது எப்படி எப்படி எல்லாம் பாக்குது தெரியல. சோசியல் மீடியால ஒண்ணுன்னா நீங்க 9ன்னு நீங்களாவே எல்லாம் பண்ணிக்கிடுவீங்க மக்களே. நான் நம்ம நல்ல ஃபேமிலி. லிவி அப்பா அடிச்சதுக்கு நாங்க எல்லாம் சிரிச்சோம்னா அதுலயே லாஜிக் இருக்கு, இவர் அடிச்சது தப்பு அதுலயே லாஜிக் இருக்கு. இப்ப என் பிள்ளை இந்த லிவி வந்து
அது என் தம்பி பிள்ளையோ சரி இருக்கட்டு. என் பிள்ளை லிவி வந்து ரோட்டுக்கு போனா எங்க தம்பி அடிச்சாமனா நாளைக்கு அவன் ரோட்டில் போறா, ஒருத்தன் நிறுத்தி சொல்லிட்டு போறான் 2 நாளா, நீங்க இப்படி பிள்ளை விடாதீங்க, ஓடி வந்து வண்டிக்குள்ள விழுகிறா, நான் பிரேக் பிடிச்சனால பிள்ளை தப்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போறான். இது மாதிரி அவன் 4 நாள் தட்டாம வச்சாமனா அவன் என்ன ஆகுவா, நாளைக்கு எதுவும் ஒண்ணுன்னா எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும், அவனுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனால அவன் அடிச்சான், அது தப்பு கிடையாது சரியா. அதனால நாங்க சிரிச்சோம், அதனால நாங்க சிரிக்க தான் முடியும். இப்ப நான் போய் தடுத்தேன்னா நாளைக்கு பரவாயில்ல அப்பா அடிச்சா அத்தை வந்து தடுப்பா, பாட்டி வந்து தடுப்பான்னு அசால்ட்டு வந்துடும். ஸோ அதனால நாங்க தடுக்கல. பட் பப்புளு வந்து அவி அப்பா அடிச்சது தப்பு. 8 மணிக்கு ஒரு புள்ள தூங்கலன்னு அவரு வந்து, ஆனா அவரு அடிக்கல, பொய் சொல்லக்கூடாது. அவ வந்து அவரு அடிக்கல, என்ன பத்தியில பொய் சொல்ல, அவரு அடிக்கவே இல்லை நிஜமாவே. என் வீட்டு சேச்சம்மா சரி அவி அப்பா அடிக்கல மக்களே, அவர் பெட்டில் தான் அடிச்சாரு. அவ அடிச்ச உடனே துடிச்சு அழுதுட்டு எனக்கு அத்தைக்கு ஃபோனை போடு, பாட்டி வீட்டுக்கு என்ன கொண்டு விடு அப்படின்னு சொன்னா. நான் அந்தால ஃபோனை போட்டு நாகேஷுக்கு கொடுத்தேன். அவள் என்ன இல்லாமோ பேசினா. இவ வந்து அவ மாப்பிள்ளைட்ட பேச கடலை போட இதில் என் பிள்ளைக்கு ஃபோனை அவள் மதிக்கவே இல்லை, கட் பண்ணி விட்டுட்டா. அடுத்து ஆசா அன்னைக்கு ஃபோன் அடிச்சுதான்னு கேட்டா, ஆசாத்தைக்கு ஃபோன் அடிச்சுதான், ஆசாத்தைக்கு ஃபோன் அடிச்சு கொடுத்தேன். ஆசாத்தையும் அவிய அத்துக்கரெக்டாக கடலை போட்டுட்டு இருந்திருக்கு. அந்த கேப்பில் அதுவும் என் பிள்ளை சொல்ல வரதை கேட்கல, ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டா. அதனால நெக்ஸ்ட் நாள் அவ தான் வந்து வீடியோ எடுத்தா. நான் என்ன மறந்துட்டேன் மக்களே, ஃபோன் கான்டாக்டே மறந்து. அவ அன்னைக்கு மாப்பிள்ளைட்ட பேசின ஞாபகத்துல அன்னைக்கு உடனே ஃபோன் அடிச்சு என் பிள்ளைகிட்ட கேட்கல, உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவ கேட்கல. அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது என் பிள்ளைகிட்ட கேட்டிருக்கா, கேட்டுட்டு அவ தான் வீடியோ எடுத்தா. நீங்க இதுலயே தெரியுதா நீங்க பிள்ளைங்களை எப்படி வேற வேறையா பாக்குறீங்க, ஆட்களை வேற வேற. நாங்க அப்படி நினைக்கவே இல்லை. நீங்க அவங்க வீட்லயே கிடையாது. நான் கிளாஸுக்கு போயிட்டேன், எனக்கு இந்த விஷயமே தெரியாது. இவ வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனா, நான் வீடியோவை போஸ்ட் போட்டேன். ஆனா நீங்க சொல்லிட்டீங்க என்ன நீங்க பேசுறது நியாயமா, உங்க பிள்ளைன்னா ஒரு நியாயம், ஏன் எதுக்கு இந்த வேலை பாக்குறீங்க? உண்மையிலே ரொம்ப சங்கடமா இருக்கு மக்களே. அதுக்கு பிறகு நல்ல கமெண்ட் படிப்போம் சரியா. அப்புறம் வந்துட்டு அக்கா அந்த 1 வீக் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்க்கா, இனியும் ஸ்ட்ரைக் வாங்காமல் இருங்கக்கா, தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எங்களை மனசில் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைக்லாம் வாங்காதீங்க, உங்கள் வீடியோ இல்லாமல் எங்களால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிற நம்ம ஃபேமிலிஸுக்கு லவ் யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே, அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களை மிஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஃபேமிலி சேர்த்து வச்சுருக்கேன்னா அது உண்மையிலே பெரிய விஷயந்தான். எப்படா ஒளிஞ்சு போவான்னு இருக்கக்கூடிய காலத்தில் நான் 10 பேர்த்தனாலும் இப்படி சேர்த்து வச்சுருக்கேன்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம்ல. அதுக்கப்புறம் பார்த்துடுங்க, இந்த இது ஸ்ட்ரைக் வாங்கினோம்ல, அதில் நிறைய வீடியோ உங்களுக்காக நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் மக்களே. சோகமான கதை, இது ஏன் கதை, கமெண்ட் கதை கிடையாது, இது ஏன் கதை, சோகமான கதை மக்களே. என்னன்னைக்கு அழுங்க மக்களே. நானும் என்ன பண்ணினேன், சரி நம்ம நிறைய வீடியோ எடுத்து வச்சுக்கிடுவோன்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சேன் மக்களே. லாஸ்ட் ஆண்டவன் என்ன எப்படியெல்லாம் சோதிக்காம பார்த்தீங்களா, இவ எதுக்கு முன்னேறி வர்றான்னு நம்ம குடும்பக்காரன் நினைக்கிற மாதிரியே இதுவும் நினைக்குது போல். வீடியோ சேர்த்து வச்சுருந்தேன். என்னாச்சு தெரியுமா, மெமரி கார்டு மொத்தம் நாசம் ஆயிடுச்சு. 4000 ஃபோட்டோஸ் கிடந்தது, வீடியோஸ் கிடந்தது, மொத்தமாக போச்சு. எல்லா வீடியோஸும் போச்சு. நான் உங்களுக்கு நிறைய நல்ல வீடியோ காமிக்கணும்னு நினச்சேன், எல்லாமே போச்சு மக்களே. எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மெமரி கார்டிலேருந்து ஃபோட்டோவும் எடுக்க முடியாது, வீடியோஸும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு மக்களே. அது ஒன்று சரியா. நம்ம என்ன தான் வாழணும்னு நினச்சாலும் நம்மளை வாழ விட மாட்டேங்காவ. அப்புறம் ஒரு விஷயம், மெயின் ஒரு விஷயம், நாகேஷ் அக்காவை வந்து அடுத்த கமெண்ட், நாகேஷ் அக்காவை வந்து ஏன் நீங்கள் வந்து நாகேஷுன்னு கூப்பிடுறிய, கொஞ்சம் மரியாதை கொடுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்கு 25 ஏஜ், அவங்களுக்கு 31 ஏஜ். அது போட்டு அது ஒரு சைடு. நான் தம்பி ஒய்ஃப், ஆஷா அக்காளுக்கு அண்ணின்னு கூப்பிடுறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமே. எல்லாரும் நீங்கள் எப்படி ஆஷாவை எதுக்கு அண்ணின்னு கூப்பிடுறீங்க, நாகேஷ் அக்காவை எதுக்கு நாகேஷ்னு கூப்பிடுறீங்கன்னு கேட்க. இவ வந்து 8 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டோம், ஒரே ஊர் சரியா. அது மட்டும் இல்லை, தம்பி ஒய்ஃபு, அந்த பையனே என்னோட 2 வயசுக்கு இளையவன். அவன்ல இருந்து இது 4 வயசுக்கு இளையது, என்னிலேருந்து இது 5 வயசுக்கு இளையது. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து அவளை வந்து அண்ணின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுறதுல என்ன தப்பு. அதனால நான் ஒருவேளை அவளை அண்ணின்னு கூப்பிட்டா அவள் ஏற்றுக்கிடுவாளான்னு நீங்களே கேளுங்களாம். வேண்டாம், எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அண்ணி அத்தை மாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்து அது நல்ல பாசம்லாம் நினைக்காதீங்க, அதுதான் விஷம். வா போ நீ அவளே இவளேன்னு பேசினா அதில் 1008 உரிமை இருக்கும். உள்ள எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு உரிமை இருக்கும் சரியா. அதே மாதிரி அதுக்காண்டி எங்கள் அண்ணிகிட்ட எனக்கு உரிமை இல்லைன்னா நினச்சிடாதீங்க, உடனே அதுலேயே வேற குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. எங்கள் அண்ணியை நான் இல்லை, நம்ம ரிலேஷன் ஒருத்தங்களை அத்தை அத்தை வாத்தேன்னு கூப்பிட்டா அது உரிமை, வாங்க தேனி கூப்பிட்டோம்னா அது வேற. அது வந்து ஒரு அடுத்தவங்களுக்காக நம்ம அடிக்கிறோம்னு தான் நான் சொல்லுவேன். நாங்க
எங்க ஆசாக்களே சில நேரம்லாம் வாம்மா போம்மான்னு தான் ஆமா சொல்லி மெயின் ஒரு விஷயம் எங்க அண்ணியை நான் அண்ணின்னு கூப்பிடுறதுக்கு விஷயம் என்னன்னா அண்ணன் வந்து என்னோட 2-3 வயசுக்கு மூத்தவன் சரியா 2 வயசுக்குனாலும் மூத்தவன் அவன். அதை விட எங்க வீட்டுக்கு வந்த அண்ணன் பொண்டாட்டி நாங்கள் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அண்ணன் பொண்டாட்டிங்கும் போது அண்ணன்னு கூப்பிட்டுட்டு அண்ணன் பொண்டாட்டி ஆஷான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? படுங்கி அவ்வளமா இருக்கும். அதனால அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு கூப்பிட்டா தான் மரியாதை. தம்பி பொண்டாட்டிய நாகேஷன் கூப்பிடுறது எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே. எனக்கு மக்களே பிடிச்சிருக்கு. அவளும் அதை பத்தி வருத்தப்படலை. நீங்களும் அதை நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க சரியா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னது நிறைய பார்த்தேனே மறந்துட்டேனே. அதுக்கு எல்லாம் எடுத்து ஆமா எடுத்து வச்சு எனக்கு வேற மொபைல் இல்லை பார்த்துக்கிடுங்க மக்களே. அதனால அதை பார்த்து படிக்க முடியாது பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு வந்து என்ன ஒருத்தன் பேட் கமெண்ட் இவ்வளோ நேரம் நான் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா கமெண்ட் படிச்சேன்னா ஒருத்தன் பேட் கமெண்ட்ல வந்து ஒருத்தங்க சொன்னாங்க ஃபேமிலியா டான்ஸ் ஆடி போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டான்ஸ் ஃபேமிலியா டான்ஸா போடுங்கக்கான்னு. உடனே கீழே போய் ஒருத்தன் சொல்லியிருக்கான் இது ஆடுனா பூமியே தாங்காதுன்னு. அவனை அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையா போய் சொல்லியிருக்கான் இந்த காக்காய்க்கு இது என்ன வேலை தேவையா. அடுத்து என்னது இவ நம்பர் 1 டேஷ் நீ பாத்தியா விளக்கு பிடிச்சியா உனக்கு என்ன பேச்சு இதெல்லாம். உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இருக்கா இல்லையா? இல்ல அம்மா அப்பா எல்லாம் கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையா? இப்படி எல்லாம் யாரையும் சோசியல் மீடியா தான் இருக்கட்டும். நீங்களாவே வந்து சோசியல் மீடியால வீடியோ போட்டோம்னா அவங்க கேரக்டரை நீங்களாவே ஜட்ஜ் பண்ணாதீங்க சரியா. எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. இப்படி ஜாலியா திரியறவங்க வந்து கெட்டவங்களும் கிடையாது சரியா. அதை பேசாதீங்க. நம்ம வீட்டுல நமக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கும், நமக்கு நம்ம பெத்த பிள்ளை இருக்கும், நம்ம கூட பிறந்த பிள்ளை இருக்கும். இப்படி எல்லாம் யாரையும் தப்பா பேசாதீங்க. ஒருத்தி வந்து ஜாலியா எடுக்கிற இடத்துல எல்லாம் வீடியோ எடுத்துட்டு நல்லா இருக்கு தங்கம். ஒருத்தி வந்து செல் எடுத்துட்டு தோணுற மாதிரி வீடியோ எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான்னா உடனே அவள் தப்பானவளா? நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கிடுவீங்களா? இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு பிள்ளை இருக்குன்னு நினச்சி பேசணும் யாருனாலும் சரியா. நாளைக்கு நம்ம பிள்ளை நிலைமை என்னங்கிறது நம்ம கையில் கிடையாது. அதனால என்றைக்கும் ஒரு பிள்ளைங்களை பேசும்போது பார்த்து பேசுங்க சரியா. உடனே பொசுக்குனத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை மேலே அது வேற ஒன்றும் கிடையாது. மெயின் என்ன ஒரு விஷயம்னா இவ எங்கே வளர்ந்துருவாளோன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பேட் கமெண்ட் போட்டு பார்ப்பாங்க. அவங்களால முடியாத பட்சம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயே இவ அப்படிப்பட்டவான்னு அவளுக்கு கேரக்டர்ல நீங்க கை வைப்பீங்க. அப்படி கை வச்சுட்டா அவன் முடங்கி வீட்டுக்குள்ள இருப்பான்னு. அதுக்கு இந்த விஜயக்கா ஆளே கிடையாது பார்த்துடுங்க. நீங்க அதை வேற எங்க வேணாலும் வச்சுக்கோங்க. விஜயக்கா பேட் கமெண்ட் போடக்காண்டி நம்ம ஃபாலோவரா இருக்க பத்தியில அதுக்கு நான் சந்தோஷப்படணும். நீங்க பேட் கமெண்ட் போடுங்க. பேட் கமெண்ட் போட்டாதான் நான் முன்னேறி வர முடியும். புரியுதா இல்லையா? உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேட் கமெண்ட் போடுங்க. மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்த்துட்டு பேட் கமெண்ட் போட்டு போங்க சரியா. லைக்கும் போட்டுட்டு போங்க சரியா. அப்புறம் மெயின் நான் தான் சொல்லிட்டேன். விஜயக்கா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் உண்மையில நான் வந்து எங்கள் அம்மா உருவத்தை தான் பொம்பளை பிள்ளை மாதிரி பெற்று வச்சிருக்கா. நல்லா பார்த்துக்கிடுங்க. அதுக்கெல்லாம் சோர்ந்து போகிறவெல்லாம் நான் கிடையாது. நீங்கள் பேட் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் இப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போவும் இதை நீ தள்ளி விட்டுட்டு போகிற, நீ எதுக்கு இங்கே வந்து சொல்கிறேன்னு கேட்பீங்க. எனக்கு இது கண்டென்ட்டு, நீ போடு, எனக்கு கண்டென்ட்டு, அவ்வளோதான். நானே கண்டென்ட் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். என் வாயில் வந்து உள்ளதுக்குன்னே நீங்கள் கமெண்ட் போடுவீங்க சரியா. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் கமெண்ட் என்னது சரி. அப்புறம் வந்து முக்கியமான ஒரு கமெண்ட் பார்த்துக்கிடுங்க. என் தம்பியை வந்து ஒரு கமெண்ட் போட்டிங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு மக்களே. என்ன கமெண்ட் தெரியுமா? அவருக்கு மூஞ்செல்லாம் காமிக்காதீங்க. இது யூடியூப் கமெண்ட். இது இவருக்கு மூஞ்செல்லாம் காமிக்காதீங்க, பார்க்கவே பிடிக்கல. மணி என்னாவ காமிங்க பரவாயில்ல, உங்க ஃபேமிலியை காமிங்க பரவாயில்ல. இப்படிலாம் சொல்றிய இப்படி எல்லாம் சொல்றீங்க. எனக்கு அடுத்த ஸ்ட்ரைக் வாங்கி தரதுக்கு உங்க நாகேஷக்கா வேலை பார்க்க பயலுக்கு ட்ரெஸ் போடாம காணிக்கா பத்தியெல்லாம் நமக்கு கூட இப்படி எல்லாம் சூனியத்தை வச்சிருக்கேன். வேற நம்ம எங்க முன்னேறி வர முடியும்? பயல ட்ரெஸ் இல்லாம காணிக்கப்படாதுன்னு நான் 1000 நாள் சொல்லியிருக்கேன். என்னைய ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுருவாங்கன்னு. எனி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் வந்தாரு நமக்கு இல்ல மக்களே. ஸ்ட்ரைக்கே கிடையாது. இங்க பாருங்க ஏட்டி வேண்டாம்ட்டி எதுக்கு நீ அந்த பயல கீழே போட்டுட்டு எனக்கு பயமா இருக்கு சரியா மக்களே. என் தம்பியை நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. சோசியல் மீடியாவில் போட்டால் நீங்கள் கேட்க தான் செய்வீங்க. ஆனால் பாவம் பார்த்துடுங்க, அது ஒரு குழந்தை. உண்மையிலே என் தம்பி ஒரு பாவம் பார்த்துடுங்க. நான் அழுதுருவேன் அவ்வளோத்துக்கு. எனக்கு என் தம்பினா நான் என் தம்பிங்கிறதுக்காக சொல்ல, அவன் ஒரு சூப்பர் கேரக்டர். அது கொஞ்சம் உம்முழந்தான் தெரியாது. இல்லை நான் உண்மையிலே ஜாலியாக பேசி சிரிச்சா அவன் நல்லவன், ஒருத்தர் அமுக்கிற மாதிரி இருந்தா அவன் கெட்டவன் நாய்க்கு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கணுன்னே தேவை கிடையாது. என் தம்பி வந்து உண்மையிலே சூப்பர் கேரக்டர் பார்த்துடுங்க. அவங்களால பழகுனாதான் உங்களுக்கு அவனை பற்றி தெரியும். அதாவது பழம் வெளியில குத்திக்கிட்டே இருக்கும். நான் அன்னைக்கு சொன்ன டைலாக் தான் இன்னைக்கும் சொல்லுவேன். பலாப்பழம் முள்ளு மாதிரி இருக்கும், உள்ள
உள்ளே இருக்க சோலையை ருசிச்சிங்கன்னா அவ்வளோ தேன் மாதிரி தெனாமிரதமாக இருக்கும். அது மாதிரி தான் என் தம்பி கோணம். ஆனால் என்ன லேஸில் யாரையும் நம்ப மாட்டான், அதில் நம்ப மாட்டான், யாரு கூடயும் லேஸில் பழக மாட்டான். கொஞ்சம் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு சந்தேகப்படுவான் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், நான்லாம் உடனே பழகிடுவேன். ரோட்டில் போகிறவங்கள கூட கூட்டு பழகிடுவேன், பேசிடுவேன். நான் போகிற இடத்துல என்ன சுற்றி 10 ஃப்ரெண்ட்ஸ் உடனே ரெடி பண்ணிடுவேன். எங்க நாகேஷே கேட்பா, போகிற இடத்துலலாம் எப்படி எண்ணி உங்களால் மட்டும் ஃபோன் நம்பரை கூட வாங்கிட்டு வந்துடுறியம்பா. நான் அப்படி தான் பழகிட்டு உடனே ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டு வந்துடுவோம் பார்த்துருங்க. அப்படிப்பட்ட கேரக்டர்னா எனக்கு ஆப்போசிட் என் தம்பி. லேஸில் நம்ப மாட்டான், நம்பிட்டு அந்த ஆட்களுக்கு என்னானாலும் கைவிட மாட்டான். அவ்வளோ ஒரு அதே மாதிரி நீங்கள் அவனை நம்பி ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, கடலுக்குள்ள கல்ல தூக்கி போட்ட மாதிரி தான், வெளியே வரவே செய்யாது. அது வெளியே வர அவ்வளோ கஷ்டம். அதனால என் தம்பி ரொம்ப பாவம். நீங்கள் இப்படிலாம் சொல்லாங்க. அதே மாதிரி அவனை வீடியோவில் காட்டாதுங்கன்னு நீங்கள் என்ன சொல்கிறது, அவனே வீடியோக்கு வரமாட்டான். நானே அவிய சொல்லானே அப்படி காட்டாமலாம் இருக்க முடியாது. என்ன காட்டாம இருக்க மாட்டேன், என் தம்பிக்கு அது பிடிக்காது. நான் வீடியோ எடுக்க போனோம்னா அவன்கிட்ட மனங்கிட்ட அறுப்பு வாங்குது, எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும். அப்படி சரியா மக்களே. அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மணி அண்ணன் எப்போ வருவீங்கன்னு கேட்டிங்கல்ல. மணி அண்ணன் வந்து இன்னைக்கு இந்த வாரம் அடுத்த வாரம் சனிக்கிழமை, அதாவது மார்ச் 14 அண்ணன் வந்து வந்துருவான். சரியா? நானும் அண்ணனுக்காண்டி தான் வெயிட்டிங். அண்ணன் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், நிறைய கண்டென்ட்டும் கிடைக்கும், வீடும் கலகலகலன்னு இருக்கும். அவன் இருந்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். தம்பி இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்த்துடுங்க, எங்கள் தம்பி இருந்தாக்கி. ஆனால் உங்களுக்கு தெரியாது. மெயின் என்ன ஒரு கமெண்ட் நான் படிச்சிடுறேன். அது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது அக்கா நீங்கள் வந்து உங்கள் தம்பியோட நெகட்டிவ் ஃபேஸை மட்டுமே நிறைய விஷயத்தில் தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களான்னு தெரியலை. நெகட்டிவ் ஃபேஸை மட்டுமே காமிக்கிறனால எல்லாரும் தப்பாக உங்கள் தம்பியை புரிஞ்சுக்கிறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு. உண்மை இது 100க்கு 100 உண்மை. இது நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிடுவேன். அது என்னமோ தெரில, அந்த பையருக்கான நல்லா பேசணும்னாக்கி அதுக்கு ஒரு மூடு வரணும். அந்த நேரம் நம்ம மூடு செல் ஆனில் இருக்காரு பார்த்துக்கிடுங்க. அவன் இந்த அநியாயமாக ஏதாவது பண்ணுவான் பார்த்துருங்க, அப்போ தான் நான் வீடியோ எடுப்பேன். என்ன ஒன்று மெயின் நெகட்டிவ் கிடையாது, அவனுக்கு ஒரு பாசத்தை கூட அப்படி தான் காணிக்க தெரியும். என்னையே சொல்லுவான் தெரியுமா, வீட்டுக்கு வந்தியா, நல்லா மூக்கு முட்டை தின்னியா, பவுடர் போட்டியா, கண்ணாடி பாத்தியா, எல்லாத்துக்கும் பணத்தை எடுத்து வச்சுட்டு போவான்னு சொல்லுவான். ஆனால் அதெல்லாம் வந்து வஞ்சகம் கிடையாது, அது ஒரு பாசம். அவனுக்கு அப்படி தான் காமிக்க தெரியும் மக்களே. சரியா? நீங்கள் இது சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன். நான் தான் எங்கள் தம்பியை தப்பாகவே காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அவன் பிள்ளையில அடிக்கிறான், வீடியோவை காமிக்கிறேன். அவன் உண்டியலை வாங்கிட்டு வந்து அவன் இது ஒன்று சொல்லிடுறேன். அது ஒரு உண்டியல் மட்டும் வாங்கி கொண்டு லிவிக்கு கொடுத்துருக்காங்க, இது தப்பு இல்லக்கா, பப்புளுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. தப்பே கிடையாது. ஏன்னு தெரியுமா, அந்த உண்டியல் எங்கள் தம்பி ஒரு பொருள் வாங்க போனானா அந்த இடத்துல அது ஃப்ரீயாக கொடுத்தாங்க, கிஃப்டாட்டு கொடுத்தாங்க. அதனால அவன் கொண்டு அதை அவன் பிள்ளைகிட்ட கொடுத்தான். அப்படி என்னைக்கு அவன் பிள்ளைக்கு ஒன்று என் பிள்ளைக்கு வாங்காம வர மாட்டான். உண்டியலுக்கு பதிலாக அந்த என்னது அந்த இதுக்கு பேர் என்னன்னு எழுதுவோமே, அந்த டேபிள் அது கிடைச்சுன்னா நாங்கள் பிரதீக்ஷாலு கொடுக்க டைனிங் மற்ற அந்த இது கிடச்சிச்சு, ஸ்டடி போர்டு கிடச்சிச்சு. அது கிடைக்கல, அதுதான் கிடைக்கும்னு நம்பி இருந்தான் அவன். அப்ப அது கிடைச்சா நம்ம பிரதீக்ஷாளுக்கு படிக்கிறதுக்கு உதவும் கொடுத்துருவோம்ட்டின்னு அவன் அங்கிருந்தே சொல்லிட்டு இருந்தான். லாஸ்ட் கிடைச்சது உண்டியல். அந்த உண்டியலை கொண்டு நம்ம வட்டல்கணிக்கு கொடுத்தான். பப்புளுக்கு அதுக்கு முன்னுக்கே நாங்க உண்டியல் இவ வாங்கி கொடுத்தா. இவ வந்து குபேரர் உண்டியல் வாங்கி கொடுத்தா. லிவிக்கு வாங்கி கொடுத்தது பார்த்து ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன். அதனால சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த உண்டியல் கொடுத்துருந்து. அதுக்கு ஒரு பொண்ணு வேற, தேங்க்ஸ் தங்கச்சி வித்தியாமா, அவ வேற எனக்கு பைசாவை போட்டு, அது அக்கா நீங்க எப்படி உங்க தம்பி வந்து அவளுக்கு மட்டும் ஒத்தைக்கு உண்டியல் வாங்கிட்டு வரலாம், நீங்க வந்து பப்புளுக்கு வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லி எனக்கு காசை போட்டு அந்த உண்டியில வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கா. சரியா மக்களே? அதையும் வாங்கி சீக்கிரம் வீடியோ போட்டுடுறேன். வாங்கி கொடுத்துரு. அதனால அவன் அப்படியெல்லாம் தனித்தனியாக பார்க்க மாட்டான் மக்களே. நீங்களா தப்பாக எதுவும் புரிஞ்சிக்காதீங்க. சரியா? அது ஃப்ரீயாக கிடச்சிது, வாசியில் கிடச்சிது. அதனால சரியா? அவ்வளோதான். இன்னைக்கு கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் நான் படிச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்னென்ன கமெண்ட் உங்களுக்கு தேவையோ நீங்கள் போடுங்க, நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். ஓகே? நம்ம கமெண்ட்டுக்கு ரிப்ளை எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, டட்டா பாய். எம்மை கையே வலிச்சு செல்லு கீழே உள்ள போகுது, ஸ்டாண்ட் இல்லாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்.